ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. அண்மை செய்தியை பார்க்கிறோம். கல்வராயன் மலைப்பகுதிக்கு சென்று மக்களின் நிலை பற்றி முதலமைச்சர் ஆய்வு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. கல்வராயன் மலைப்பகுதிக்கு சென்று மக்களின் நிலை குறித்து முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு குறித்து தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இவ்வாறு கூறியிருக்கிறது. முதல்வர் அல்லது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துறை அமைச்சருடன் சென்று நேரில் அந்த இடத்தை பார்வையிட வேண்டும் என்று கூறியிருக்கிறது உயர்நீதிமன்றம். கல்வராயன் மலைப்பகுதிக்கு சென்று மக்களின் நிலை பற்றி முதலமைச்சர் ஆய்வு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. முதலமைச்சர் செல்லாவிட்டால் அமைச்சர் உதயநிதி அல்லது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருடன் செல்ல வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு சாலை வசதி, ரேஷன் கடைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை விரைந்து ஏற்படுத்தவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, என்ன வழக்குல இது போன்ற உத்தரவை நீதிபதிகள் பிறப்பிச்சிருக்காங்க? முழுமையான விவரம். பிரியதர்ஷினி, அந்த வழக்கை பொறுத்து பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்மணி என்பவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார் பேட்டி. அந்த பேட்டியில விசேஷமாக பாதிக்கப்பட்டுள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை கல்வராயன் மலைப்பகுதியும் அது உள்ளடக்கம். அந்த கல்வராயன் மலைப்பகுதியை பொறுத்தவரை இன்னும் முன்னேறாமல் இருக்கிறது. இது தொடர்பாக கடந்த 15-20 ஆண்டுகளாக அந்த மலைப்பகுதியை பற்றி நான் அவ்வப்போது இந்த தகவலை வெளியிட்டு வருகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நேர்காணலை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அந்த நேர்காணலை அவர் பார்த்துள்ளார். கள்ளக்குறிச்சி தொடர்பான விசசாராய தொடர்பான வழக்குகளும் உயர்நீதிமன்றத்தில் வந்து கொண்டிருந்தன. இந்த நிலையில் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் தானே முன்வந்து அந்த வழக்கறிஞர் தமிழ்மணி கொடுத்த அந்த நேர்காணலை பார்த்து தானே முன்வந்து நீதிமன்றம் இது ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு விசாரணை கடந்த 1 மாதமாக நடைபெற்று வருகிறது. அதுவும் குறிப்பாக கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது அரசின் தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். ராமனிடம் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அதாவது கடந்த 1991 ஆண்டு தான் இவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டுள்ளது. சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட கல்வராயன் பகுதி மக்களை நம்முடைய இந்திய சமஸ்தானம் இணைக்காமல் அவர்கள் ஒரு தனி பகுதியாகவே விட்டுள்ளனர். இதுவரை ஒரு கொடுமை நடந்துள்ளது. அங்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லை என்று நீதிபதி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அரசு தரப்பு இதை கவனத்தில் கொண்டு விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அந்த மக்களுக்கு எந்த மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன என்பதையெல்லாம் கண்டறிந்து ஒரு முழுமையான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இது போன்று பத்திரிகையாளரும் கூட நேரில் சென்று அறிக்கை தாக்கல் செய்யலாம் என்றும் பொதுமக்களும் அறிக்கை தாக்கல் செய்யலாம் என்றும் கடந்த முறை நீதிபதி அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம், சி. குமரப்பன் ஆகியோர் அடங்கிய முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்த போது அரசின் தலைமை வழக்கறிஞர் இந்த வழக்கில் விரிவான பதில்மனு தாக்கல் செய்ய தனக்கு மேலும் அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருந்தார். கடந்த முறை 2 வாரம் கேட்டார். அதுவும் நீதிபதி அனுமதி வைத்திருந்தார். இன்றும் அவகாசம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நீதிபதிகள் ஏன் 2 வாரம் அனுமதித்த பிறகும் மீண்டும் ஏன் அவகாசம் கேட்கிறீர்கள்? அந்த பகுதிக்கு நீங்க நேரில் சென்றீர்களா? அங்கு பார்வையிட்டீர்களா? என்ன நடக்கிறது என்று அறிந்தீர்களா? அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை பொறுத்தவரை நாங்கள் நேரில் சென்று பார்வையிட முடியும் என்று நீதிபதி தெரிவித்தார். நீதிபதி சென்று பார்வையிட்டால் அங்குள்ள அதிகாரிகள் அவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுப்பாரா என்பது தெரியாது. முதலமைச்சரோ அல்லது அமைச்சர் உதயநிதியோ சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை அழைத்துக் கொண்டு நேரில் சென்று பார்வையிட வேண்டும். அப்படி பார்வையிட்டால் தான் அதிகாரிகள் விரைந்து அந்த பணிகளை முடிப்பார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கு உடனடியாக சாலை வசதி, போக்குவரத்து வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை ரேஷன் கடை வசதி உள்ளிட்டவற்றை உடனடியாக விரைந்து செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இந்த வழக்கின் விசாரணை நாளை மறுதினம் தள்ளியிருப்பதாகவும் அப்போது இந்த விரிவான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு 2 நாட்கள் வழங்கியுள்ளனர். பிரியதர்ஷினி, கல்வராயன் மலைப்பகுதிக்கு நேரடியாக முதலமைச்சரோ அல்லது துறை ரீதியான அமைச்சரோ போகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி மக்களுக்கு உரிய அடிப்படை வசதிகள் செஞ்சு தரணும் அப்படிங்கிற உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள் தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கு. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பையா.
ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.